சென்னை பத்திரிகா நேயர்களுக்கு வணக்கம். என்னங்க நீங்கள் 1936 37ஆம் வருஷம்னு பழைய பட செய்திகள்லாம் சொல்லின்னு வரீங்க. அதோடு விடுங்க. இனிமேல் வரப்போகிற தமிழ் பட உலகின் நியூஸுகளை ஒரு 2-3 அள்ளி விட்டிங்கன்னா கேட்குறதுக்கு ஒரு ரிலீஃபாக இருக்குங்க. அதில் ஏதாவது ஒன்று சொல்லி விடுங்க, 1-2 அப்படின்னு கேட்குறாங்க நேயர்கள். அதனால் ரிலீஃபுக்காக சில செய்திகளை சொல்லு. தக் லைஃப் கமலுடன் குத்தாட்டம் போட்ட சிம்பு. உலகநாயகன் கமலஹாசன், சிம்பு, திரிஷா, அபிராமி, நாசர், அலி பைசல், பங்கஜ் திரிபாதி, அசோக் செல்வன், ஜோஜி ஜார்ஜ், ஐஸ்வர்யா லட்சுமி, வையாபுரி உள்ளிட்ட பலர் நடிப்பில் இயக்குனர் மணிரத்னம் இயக்கி வரும் புதிய படம் தக் லைஃப். இப்படத்திற்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைத்து வருகிறார். இந்த படத்தை கமலஹாசனின் ராஜ்கமல் இன்டர்நேஷனல் நிறுவனம், மெட்ராஸ் டாக்கீஸ் நிறுவனம் மற்றும் ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் நிறுவனம் இணைந்து தயாரித்து வருகிறது. தற்போது இந்த படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் நடந்து வருகிறது. இந்நிலையில் தக் லைஃப் படத்தில் ஒரு மாஸ்குத்து பாட்டு இருப்பதாகவும், இந்த பாடலுக்கு கமலஹாசன் மற்றும் சிம்பு ஆகிய இருவரும் போட்டி போட்டு செம ஆட்டம் போட்டுள்ளதாகவும் வெளியாகியுள்ள தகவல் இருதரப்பு ரசிகர்களுக்கும் பெரும் ஆச்சரியத்தையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. எங்கள் குடும்பத்தில் இதுதான் ரூல்ஸு. ஜோதிகா பரபரப்பு பேட்டி. நடிகர் சூர்யாவுடனான திருமணத்துக்கு பின்னர் 36 வயதினிலே படத்தின் மூலம் சினிமாவில் மீண்டும் நடிகையாக மறுபிரவேசம் செய்துள்ளார் நடிகை ஜோதிகா. தொடர்ந்து ராட்சசி, மகளிர் மட்டும், உடன்பிறப்பே உள்ளிட்ட தமிழ் படங்களில் மட்டுமே நடித்து வந்த ஜோதிகா மலையாளத்தில் மம்முட்டியுடன் இணைந்து காதல் தி கோர் என்ற படத்திலும், இந்தியில் ஷைத்தான் படத்தில் அஜய் தேவகனுக்கு மனைவியாகவும் நடித்திருந்தார். இப்படங்கள் பெரிதும் பேசப்பட்டன. தற்போது பார்வையற்ற மாற்றுத்திறனாளியான தொழிலதிபர் ஸ்ரீகாந்த் பொல்லா என்பவரின் பயோபிக் படமான ஸ்ரீகாந்த் படத்தில் ஒரு முக்கிய கேரக்டரில் நடித்துள்ளார். இப்படம் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வெளியாகி கலவையான விமர்சனத்தை பெற்று வருகிறது. இந்நிலையில் தற்போது மும்பையில் செட்டில் ஆகியுள்ள ஜோதிகா ஆங்கில ஊடகம் ஒன்றில் அளித்துள்ள பேட்டியில், எங்கள் குடும்பத்தில் ஒரு ரூல்ஸ் இருக்கிறது. வீட்டில் உள்ள பெண்கள் ஒரு செட்டு, ஆண்கள் ஒரு செட்டாக இருப்போம். ஆனால் சூர்யா 2 பேருக்கும் நடுவில் இருப்பார். கார்த்தி, சூர்யா இருவரும் படப்பிடிப்பில் பிஸியாக இருப்பார்கள். சிவகுமார் அப்பா ஸ்பீச் கொடுப்பதில் பிஸியாக இருப்பார். எவ்வளவுதான் பிஸியாக இருந்தாலும் மதிய உணவும் அல்லது இரவு டின்னரையும் அனைவரும் சேர்ந்து தான் சாப்பிட வேண்டும் என்பது தான் அந்த ரூல்ஸ். இப்படி இருந்தால்தான் பாசம் நீடிக்கும் என்று மாமா எப்போதும் சொல்லிக்கொண்டே இருப்பார். அதை பிரேக் பண்ணால் அவ்வளவுதான் என்று ஜோதிகா அந்த பேட்டியில் கூறியுள்ளார். கார்த்தி நடிக்கும் வாவாதியார் ஃபர்ஸ்ட் லுக் வெளியானது. தமிழ் திரையுலகில் முன்னணி நட்சத்திர நடிகரான கார்த்தி நடிப்பில் உருவாகி வரும் மெய்யழகன் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியானது. இந்நிலையில் அடுத்த அதிரடியாக கார்த்தி நடிப்பில் உருவாகி வரும் வாவாதியார் எனும் புதிய படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடப்பட்டிருக்கிறது. கார்த்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடப்பட்டிருப்பதால் ரசிகர்கள் உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள். இயக்குனர் நலன் குமாரசாமி இயக்கத்தில் உருவாகி வரும் இப்படத்தில் கார்த்திக் கதையின் நாயகனாக நடித்திருக்கிறார். இவருடன் சத்யராஜ், ராஜ்கிரண், கிருத்தி ஷெட்டி, ஜிஎம் குமார் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். ஜார்ஜ் சி வில்லியம்ஸ் ஒளிப்பதிவு செய்திருக்கும் இப்படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்கிறார். இப்படத்தை ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் சார்பில் தேயி ஞானவேல் ராஜா தயாரித்திருக்கிறார். செப்டம்பர் 27 வெளியாகும் லக்கி பாஸ்கர். சித்தாரா என்டர்டெயின்மெண்ட்ஸ் தயாரிப்பில் துல்கர் சல்மான் நடிப்பில் வெங்கி அட்லூரி இயக்கத்தில் உருவாகியுள்ள புதிய படம் லக்கி பாஸ்கர். 1980களின் பிற்பகுதி மற்றும் 1990களின் முற்பகுதியிலும் இந்த படத்தின் கதை அமைக்கப்பட்டுள்ளது. வங்கி ஒன்றில் காசாளரான லக்கி பாஸ்கரின் சுவாரஸ்யமான மற்றும்
அசாதாரணமான வாழ்க்கை பயணத்தை இந்த படம் விவரிக்கிறது. துல்கர் சல்மானின் பிறந்த நாளை முன்னிட்டு சமீபத்திய இப்படத்தின் டீசர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் இப்படம் வரும் செப்டம்பர் 27 வெளியாக உள்ளதாக படக்குழு தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவுறுத்துள்ளது. தற்போது இறுதிக்கட்ட படப்பில் உள்ள இப்படம் தெலுங்கு, மலையாளம், இந்தி மற்றும் தமிழ் மொழிகளில் வெளியாக உள்ளது. மீண்டும் அடுத்த சினிமா செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும்.